பாலிஹவுஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். வேலப்பன் சாவடியில் உள்ள எம்ஆர்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தொடர்புடைய இடங்களிலும் இரண்டாவது நாளாக சோதனை நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். பாலிஹவுஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சுமார் 50 இடங்களில், அதாவது தமிழ்நாடு பிற மாவட்டங்களிலும் சுமார் 50 இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கிண்டியில் இருக்கக்கூடிய பாலிஹவுஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலும் சோதனை இரண்டாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த நிறுவனத்துடைய இயக்குநராக இருக்கக்கூடிய யூசுப் சபீர் என்பவருடைய வீடு அபிராமிபுரத்தில் இருக்கிறது. அங்கும் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மற்றொரு வீட்டிலும், யூசுப் சபீருடைய மற்றொரு வீட்டிலும் சோதனை இரண்டாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் வேலப்பன் சாவடியில் செயல்பட்டு வரக்கூடிய எம்ஆர்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களிலும் இரண்டாவது நாளாக சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் கோயம்பேடு 10 ஸ்கொயர் மாலில் அமைந்துள்ள இன்டர்டச் மெட்டல் பில்டிங் என்ற தனியார் கட்டுமான நிறுவனத்திலும் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வருமான வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்து வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை இன்று இரவோடு நிறைவடைய வாய்ப்பு இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.